சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் முத்து வந்து அந்த ஃபைனான்ஸ்கார்ட்ட கடன் கேட்டிருப்பார்ல, அவர் வந்து ஒரு ஆளை சொல்லி அங்கே போய் நீ பணத்தை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இவரும் போய் அங்கே போய் பணத்தையும் வாங்கிடுறாரு. வர வழியில் வந்து வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் நின்றுது. அப்போ சைக்கிளில் ஒருத்தர் பெட்ரோல் வாங்கிட்டு போவார். அவங்கக்கிட்ட ஹெல்ப் பண்ணிவிட்டு எனக்கு மட்டும் இந்த 1 லிட்டர் பெட்ரோல் தரீங்களா, எனக்கு அவசரமாக தேவைப்படுது, இதுக்காக நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணி கேட்குறாரு. அவரும் சரிங்கிற மாதிரி கொடுத்துட்றாரு. அதுக்காக ஒரு 500 அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் வீட்டு ஏலவங்க தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. அண்ணாமலை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போச்சு நம்ம வீடு போச்சுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக ஏலம் 3வது ஏலம் சொல்லிக்க முடியும். முத்துவும் கரெக்டாக வந்துடுவார். அந்த பணத்தெல்லாம் கொடுத்த உடனே அவங்க சொல்லுவாங்க இந்த வீட்டு ஓனருக்கு தான் அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் வந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ சிந்தாமணி வந்து நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம தான் மீனா கிட்ட இருந்து 10 லட்சத்தை பிடிக்கிட்டோமே, எப்படி இந்த பணத்தை ரெடி பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்பாவ. அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து ஆசைப்படாத, ஓஹோ நீ இப்போ என்ன பிளான் போட்டுட்ருக்க, கிட்ட இருந்து அந்த பணத்தை நம்ம அடிச்சிட்டோமே, பின்ன என்ன இவன் கரெக்டாக கொடுத்தான்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்கியா, அது வந்து வெறும் பை தான், அதில் பணமே கிடையாது, எங்களுக்கு வந்து ஆல்ரெடி கெட்ட கனவு வந்துச்சு, அதனால் எங்கள் அப்பா கிட்ட கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிட்டு இருக்காரு. இதோட எனக்கான எபிசோட் முடியுது.